நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 147வது சங்கீதம் 14வது வசனம். 147ஆம் சங்கீதம் 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறதுதான் நம்முடைய தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார். எல்லா இடங்களிலும் ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறீர்களா? அக்கம் பக்கத்தினரால் எல்லாராலும் நெருக்கப்படுகிறீர்களா? ஆண்டவர் நாளில் சொல்லுகிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உச்சிதமான கோதுமை என்று நாம் சொல்லும்போது ஆவிக்குரிய ஆகாரத்தை அதிகமாக தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் நமக்கு தந்து தேவன் நம்மை வழி நடத்துவார். உலக பிரகாரமான ஆகாரத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவார். அதே நேரம் ஆவிக்குரிய அவருடைய வார்த்தைகளையும் தேவன் தேவையான அளவுக்கு நமக்கு தந்து உச்சிதமான கோதுமை, அந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்து நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய எல்லைகளை சமாதானமாய் மாற்றுவார். எல்லா இடங்களிலும் சமாதானம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறபடியினால், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறபடியினால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் காலையில், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்னப்பா, உடைய வார்த்தையை பற்றி கொண்டு இந்த நாள் முழுவதும் நான் ஓட முடியும், உடைய வார்த்தை என்ன என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உச்சிதமான கோதுமையினால் தேவன் நிறைவாக்குவார். அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அந்த நாள் முழுவதும் ஓடும்படியான கிருபைகளை தேவன் தருவார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் காணப்பட்டாலும், இந்த வசனத்திற்கு எந்த காரியமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததை போல காணப்பட்டாலும், எனக்கு அன்பான பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நிச்சயமாக நம்முடைய எல்லைகளை சமாதானமாய் மாற்றுவார். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளோ நெருக்கடிகள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், எவ்வளோ வேதனைகள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும், சமாதானம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாததைப் போல நம்முடைய வாழ்க்கையை காணப்பட்டாலும், தேவன் அந்த நாளில் சொல்லுகிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரியுங்கள். நிச்சயமாக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நிமிடமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகளை உட்கொண்டு நம்முடைய முழுவதும், உடல் முழுவதும், சரீரம் முழுவதும், எலும்புகளிலும், நம்முடைய தசைகளிலும், நம்முடைய ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய வார்த்தைகள் நிறையும்படியாக எப்போதும் வேத வசனத்தை உட்கொண்டு அவர் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும் போது, எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். மேலே உள்ள வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆம், அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமாக கோதுமையால், உச்சிதமான கோதுமையினால் நாம் திருப்தியாகும் போது, வார்த்தைகள் நம்முடைய வீடுகளில் துணிக்கப்படும் போது, வார்த்தைகள் அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் மூலமாகும், நாம் மூலமாகும், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இல்லங்களில் வந்து சேரும்போது, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நிச்சயமாக நம்முடைய தாழ்பால்களை தேவன் பலப்படுத்துவார். நம்மை சுற்றிலும் சமாதானம் நிறைவாய் தங்கியிருக்கும். எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார். உச்சிதமான கோதுமையினால் தேவன் நம்மை திருப்தியாக்குவார். உலகத்தின் எல்லா ஆகாரத்தினாலும்
ஆவிக்குரிய ஆகாரத்தினாலும் தேவன் நம்மை நிறைத்து நிறைவாக்கி வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்மையான நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உடைய கிருபைகளோடு கூட இருந்த அன்புக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உச்சிதமான கோதுமை நிலைகளை நிறைவாக்குகிற கர்த்தர், எங்களுடைய எல்லைகளை சமாதான எல்லைகள் ஆக்குகிற கர்த்தர், எங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்களிடத்துல உள்ள எங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இப்படியாவது நாளில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தருகிற ஆண்டவரே, அவளை முழுவதும் நடத்துங்கப்பா, பொறுப்படுங்கப்பா, ஆசீர்வாதங்களை காண செய்ய எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.